எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்ய இந்த மாதிரி பிஞ்சு கத்திரிக்காயை எடுத்து இந்த மாதிரி ரெண்டாக வகுந்து வச்சுக்கணும். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெயில் இந்த கத்திரிக்காயெல்லாம் போட்டு ஒரு 3/4 பதம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எண்ணெயிலேயே 3/4 பதம் அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், எண்ணெயில் நல்லா வதங்கி வரும்போது கலர் சேஞ்ச் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் 3/4 பதம் அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. ஒரு தனி பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். வெந்தயம் கடுகு நல்லா வெடிச்சு வந்ததும் சின்ன வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டையும் அதே மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கி வந்ததும் ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா அரைச்சி பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் சாம்பார் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மசாலாவுடைய பச்சை வாசனமெல்லாம் போய் எண்ணெய் நல்லா திரண்டு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு எலுமிச்சம்பழம் அளவு சைஸு புளியை நல்லா தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்தளவுக்கு தேங்காவை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு குழம்புல ஊற்றிடலாம். மிக்ஸி ஜார்லேயே குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து குழம்புல ஊற்றிக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கலந்துவிட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். குழம்பு கொதித்து வரும்போதே உப்பு காரெல்லாம் செக் பண்ணிவிட்டு தான் கத்திரிக்காய் சேர்க்கணும். மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு கத்திரிக்காய் நல்லா முழுசாக வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் ஓரளவுக்கு கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். 10 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு, எண்ணெய் திரண்டு வந்துருச்சு. இப்போ எடுத்து பரிமாறிடலாம். டேஸ்டான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி.